வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 2024 பேட்சோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைவ் ஜூம் கிளாஸ் வந்துட்டு ஏப்ரல் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸ்டேட் போர்டுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சிபிஎஸ்சிக்கு இன்னும் 2-3 நாள் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்ரல் 15லேருந்து லைவ் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணாலும் அக்கௌண்ட்ஸோட ரெக்கார்டட் போன பேட்சோட ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் கொடுத்து ஆரம்பிப்போம். எனிவே அதுக்கப்புறம் லைவ் ஜூம் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸோட ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ என் கிளாஸஸோட ப்ரொசீஜர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 11th போர்டு எக்ஸாமில் ஸ்டேட் போர்டு தான் இருந்தால் 80% மேலே மார்க் வாங்கியிருக்கணும். சிபிஎஸ்சியாக இருந்தால் 75% மேலே மார்க் வாங்கியிருக்கணும். இது வந்து நீங்கள் மேக்ஸ் வச்சும் ஓகே, மேக்ஸ் வச்சு இல்லாமல் ஓகே. ஓகே, தட் இஸ் ஸ்கூலில் பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்தாலும் ஓகே, பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லை, அப்ளைட் மேக்ஸ் எந்த மேக்ஸ் இருந்தால் இல்லை, எதனாலும் ஓகே. ஆனால் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் 2 தடவை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணி ஹாஃப் வேல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நடத்துகிறதே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவங்க குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பேசுகிறது தமிழில் தான் பேசுகிறேன். அதனால் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சாலும் கிளாஸ் புரிய மாட்டேங்குது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் புரியும். அண்ட் 2வது, ஒரு ரொம்ப கம்மி மார்க் எடுத்த பசங்களும் நான் நடத்துறது புரியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் போர்டுனா ஒரு 80% மார்க் எடுத்தால் தான் நான் பேசுறதெல்லாம் புரியும். அதே மாதிரி சிபிஎஸ்சினா நான் ஒரு 75% மார்க் எடுத்தால் தான் நான் பேசுறதெல்லாம் புரியும். இப்போ நான் யூடியூப்பில் பேசுறது விஷயம் கிடையாது. நான் கிளாஸில் நடத்த போகிறேன்ல, அதான் விஷயம். அதை தாண்டியும் நான் உங்களுக்கு டெமோ கிளாஸ்லாம் சில கொடுத்துருவேன். அந்த டெமோ கிளாஸ்லாம் பார்த்து புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஏன்னா யாருக்கும் காசு ஃப்ரீயாக வரதில்லை. எல்லா அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆசை தான். இப்போ 50% மார்க் எடுத்தவங்களுக்கும் 55% மார்க் எடுத்தா 60% மார்க் எடுத்தால் கூட நான் சிஏ ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. தப்பே கிடையாது, ஆசைப்படுறது தப்பு கிடையாது. சிஏன்றது மோஸ்ட் டிஃபிகல்ட் கோர்ஸ். ஸோ நம்ம எடுக்க போகிறதும் ஆன்லைனில். அப்போது மோஸ்ட் டிசிப்ளின்டு பீப்புள் இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும். மற்ற பசங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கும் அவங்களுக்கு தான் செட் ஆகாது. அவங்களுக்கு சிஏ வராதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அதுக்காக சொல்ல வரல. என் கிளாஸுக்கு அட்மிஷனுக்கு என்ன ப்ராசஸ் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸு, டிசிப்ளினாக இருக்கணும். நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். ஏன்னா நீங்கள் காப்பி அடிச்சு எழுதுறீங்களா, காப்பி அடிக்காமல் எழுதுறீங்கன்றதை நான் பார்க்க முடியாது. நேர்மையாக இருக்கணும். அதை நான் வேறு விதமாக கண்டுபிடிச்சிடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் லாங் ரன்னில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதே போலீஸிங் வேலைலாம் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் காப்பி அடிச்சு எழுதினா அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இது ஏன்னா உங்களுக்காக படிக்கிறீங்க, எனக்காக படிக்கல. உங்கள் அப்பா அம்மாக்காக கூட நீங்கள் படிக்கல, உங்களுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சு படிக்கணும். அதனால் மோஸ்ட் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் எனக்கு பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். இப்போது 12க்கும் சிஏக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன் ஷேர்னு கேட்பாங்க நிறைய பேர். இது 12th ஓரளவுக்கு பேஸ் கிடச்சிடும். ஆனால் நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது காமர்ஸு அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்காதவனையே நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண வச்சுருக்கேன். நிறைய தடவை யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். நீட் டு சிஏ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பயோமேக்ஸ் பசங்களே நான் சிஏலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் டிசிப்ளினாக இருக்கணும், இதான் விஷயம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகே ஆன்லைன் கிளாஸ்னால் இப்போ நீங்கள் யூடியூப்லேயே கூட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பார்க்கலாம், ஃபீட்பேக் அபவுட் கிருஷ்ணன் கிளாஸஸ் பார்க்கலாம், ப்ரொசீஜர் டு ஜாயின் கிருஷ்ணன் கிளாஸஸ் பார்க்கலாம். நிறைய வீடியோ 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். டெமோ கிளாஸஸ்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஓகே எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எனக்கு செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும், அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த ப்ராசஸை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். கால் பண்ணாதீங்க, பிகாஸ் நான் ஆஃபீஸும் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இருக்கும்போது கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை வரும். வித்தின் 24 hours உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.